ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்லே மாமாஸ். அவனும் தமிழ்நாடு சும்மா பேர் வந்து ராஜ். வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. கூப்பிட்டாங்க, ஓட்டு விடு. வந்தாச்சு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். பார்த்தீங்களா, சிஎம் டிராஃபிக்கு டச் போர்டு வச்ச ஒரே டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு தான். இவங்களுக்கே நடத்துகிற காம்படிஷனில் இவங்களே டச் போர்டு, இங்கே பாருங்க டச் போர்டு வச்சுருக்காங்க. ஒரு சைடு டச் போர்டு இல்லை, 2 சைடு டச் போர்டு. ஆமாம், பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா டச் போர்ட் டைமிங்ஸ்லாம் வருது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கதைனா, 10 மாதத்துக்கு இந்த ரேங்கிங் மீட் நடத்த போகுது. எவ்ரி செகண்ட் சாட்டர்டே ஆஃப் த மந்த். யாரன்னா வந்து கலந்துக்கலாம். என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸ்மார்ட் என்ட்ரி அல்லோடு. நீங்கள் டேரெக்டாக கூட வந்து என்னன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த ரேங்கிங் போர்டில் யாருக்கு அதிகமாக ரேங்கிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேஷ் இன்சென்டிவ்ஸ் தர மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சுமர்ஸ்க்கு, இல்லை இவங்க மாதிரி ஒரு சுமர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போட்டு விடு. ஆட்கள் எஸ்டிஎன் பென்பத்து அவங்க வந்து நாளைக்கு நம்ம சந்திப்போம். நாளைக்கு சிஎம் டிராஃபி இருக்கு. நாளைக்கு உற்சாகமான கத்திட்டே இருக்காங்களே. ஸ்பைசி கண்டென்ட்ஸ்லாம் நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸும் நாளைக்கு தான் வரும். பார்ப்போம். ஓகே கைஸ், பார்ப்போம். ஈவெண்ட் பண்ணுறப்ப சும்மா எதாவது பார்ப்போம். இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டேன். நேற்று நைட்டு கோப்ரோவை சார்ஜ் போட்டு வை, மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு சேனல் வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா கொண்டு வர போகிறேன்னா எஃபோர்ட் எடுத்து கீழே கார் கீழே தான் இருக்குது, இவன் மேலே இருக்காது. இறங்கி போய் காரில் கோப்ரோ எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லை என்ன தெரியுமா, ஒரு 4 நாள் முன்னாடி இவனை பார்த்தேன் அவன் வீட்டாண்ட. அவன் வந்துட்டு சொன்னா, சரி அவன்கிட்ட கோப்ரோ வந்தது அப்போதான் கொடுத்தேன் என்கிட்ட. சரிடா கொட்டை சரி, இவங்கிட்ட இருந்து அப்படியே வாங்கி காரில் போட்டது. அதுக்கப்புறம் மரண்ட் அது ஒன்று இருக்கிறது. அப்புறம் வந்துட்டு நேற்று தான் மெசேஜ் அனுப்பும்போது ஆமாம் இல்லை காரில் வச்சோம் அப்படின்னு. அது சோம்பேறித்தனம். நினச்சா நேற்று சார்ஜ் போட்டு இன்னைக்கு வந்து நினச்சா பண்ணி வச்சா இல்லையே. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்தில் வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க. ஓகே கைஸ், கை வலிக்குது. இன்னொன்று பேக்ரவுண்டில் ரொம்ப ஸோ வந்து ஈவெண்ட்லாம் பண்ணிவிட்டு அது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. காலைல வந்து சில ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. என்ன ஈவெண்ட் பண்ண, நான் 100 ப்ளை பண்ணேன். லைட்டா 1-2 பண்ணேன். 1-2 பார்த்தா பக்கத்துல பார்த்தா நித்திக்கு யாரு கேட்டு வர சொன்னீங்க. சரண எதிர்பார்த்துட்டே வைக்க மாட்டாரு. சரண நான் வந்தாரு, வந்து சரி ஓகே யாரும் இல்லை நினைச்சாரு. பாட்டுன்னு நானும் நித்திக்கா இருந்தேன். அண்ணா ஸ்டன் ஆயிட்டாரு. சாம்பார் ஆப் எனக்கு ஸ்டன் ஆகி ஷாக்ல ஆயிட்டாரு. எப்படா யாரா அவனுங்க பக்கத்துல நிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவரை தேடி தள்ளி விட்டோம். ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தாரு, அவனை தேடி தள்ளி விட்டோம் நாங்க. என்னடாப்பா வயசு உனக்கு? பாக்குறீங்களா? இவன் பேர் வந்து ஓ கணேஷ். உன் பேர் என்னது? பார்த்தி விஷால். பாபுன்றவர்களே, உங்க ஈவென்ட் எப்படி போச்சு? 19 பண்ணிருக்கீங்க. 19 இருக்கிறதுலே நான் வந்து இவ்வளோ ஈஸியா 19 பண்ணதே இல்லை. அப்பா சொல்றேன், இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு 19 பண்ணிருக்கேன். ரொம்ப ஸ்லோவா பண்ணேன்னு நினைச்சேன். ஆனா 19 வந்திருக்கு. லாஸ்ட் டைம் எஸ்எம் டிராஃபி ட்ரையல் பண்ணும்போது 18 பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட மூச்சு வாங்கி இப்போ ஃபீலிங் குட். சிஎம் டிராஃபில நான் ஒருத்தன் ஈவென்ட் முடிச்சுட்டு 19 பண்ணியிருக்கான். நான் ரொம்ப பெருசா பண்ணல, ஒரு 100 ஃப்ளை பண்ணேன், 800 ஃப்ரீ பண்ணேன். ரொம்ப ஜாலியா பண்ணேன். பக்கத்துல இருக்கிறவங்க கூட விளையாடுனேன். இந்த அவன் பார்க்கும்போது அவன் டென்ஷன் ஆவான். ஆனா அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம ஜாலியா இருந்தோமான்றது தான் நம்மளுக்கு முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் மீட் முடிஞ்சு நானும் எவ்வளோ ஒன்றா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, பார்ப்போம். நாளைக்கு இந்த அப்படியே கம்மி. அவ்வளோதான். 2000
2,000 years later. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து எங்கே இருக்கோம்னா நியூ மெம்பர் இல்லை ஓல்டு மெம்பர் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அதாவது சிஎம் டிராஃபி நடக்குது. இதுதான் காலேஜ் படிச்சோட ஃபர்ஸ்ட் டே. அவர் தான் ஆதி, காசிமேடு ஆதி. இவர் ஆதிடா, காசிமேடு ஆதி. எப்படி இன்னைக்கு வந்து இவருக்கு 2 ஈவெண்ட் டபுள் தமாக்கா. இன்னைக்கு 100 fly 100 free. அடுத்தடுத்து ஒரே ஒரு ஈவெண்ட் தான் 100 fly. இவருக்கு 200 பேக். நமக்கு இன்னைக்கு ஹாலிடே. இவருக்கு நாளைக்கு டபுள் தமாக்கா. இந்த கௌசிக் கொண்டா ஓ மை காட், பாத்தீங்களா எல்லாம் அது வித்தியாசமா கூவுறான்டா. அவன் ஒரு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டா ஈவெண்ட்டில் நீங்களும் ஆஃப் பண்ண ஏன்னா சும்மா இன்னைக்கு வாட்டர் ஃபீல். என்ன ஃபீல்? ஐயோ சாமி, வாட்டர் ஃபீல் என்ன ஃபீல்? வேற டேய் கூட்டு போங்கடா. இந்த ஆங்கிள் இவனை பாத்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க இந்த ஆங்கிள் பாருங்க. ஓ தப்பாகுதுண்ணா. இவர் தான் அன்பு கதிர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, மில்க் பிக்கீஸ். அவனை இன்ட்ரோ அவனு இல்லவே இல்லாம. அது இவருக்கு பேர் என்ன? அவங்க பேர் என்ன? இவர் பேர் தான் பிரவீன். நல்ல 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 பெரிய சுமரு. சொல்லு தம்பி அவனு பாரு, அவனை இன்ட்ரோ கொடு. ஐயோ மோசமானவனுங்க அவனுங்க. எல்லாம் பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? சத்தியம் பண்ணு நீ மெண்டலா? நீங்க டேஞ்சர். அங்க கேம்ப்ல பார்த்தது இப்போ இங்க வந்துட்டாங்க. நம்ம வந்து கிளம்புறோம். இதெல்லாம் போட்டு விட்டுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ஈவினிங் செஷன் வந்தாச்சு. அண்ணன் யார் பாத்தீங்களா? அண்ணா யார் பாத்தீங்களா? வேண்டாம், 4 வீடியோ காட்டிட்டு அண்ணா யார் பாத்தீங்களா? இப்படிதான் எடுப்பான். இவர் யார் தெரியுமா? இவர் வந்து ஸ்விம்மிங் கம்யூனிட்டி, இந்தியாவோட ஸ்விம்மிங் கம்யூனிட்டி மத்தியில ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். இவர் தான். சும்மா பண்றாங்க, உண்மையிலே எடுக்கிறாங்க. நான் ரிஷப். அப்புறம் புதுசா இருக்குடா. படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. அவர் தான் ஆக்வாமின்ஸோட ஓனரு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆப்போசிட்ல மேல ஒரு கேலரி ஆன் பண்ணிருக்கான் பாருங்க. இன்னும் ரைட் சைடு, ரைட்ல. ஆபா, யாரு இது? தெரியல, யாரும் தெரியல. பட் இதான் இன்னைக்கு ஈவினிங் ஃபைனல்ஸ் ஆரம்பிக்க போது பாப்போம். இப்போ வந்து ஈவன் முடிச்சிருக்காங்க. யார் முடிச்சா? இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. அன்பு, வெண்பத்து, ஆதி அண்ணன். முடிக்கலையா? சரி அவனை செவிடு. என்ன ஏன் இவ்வளவு கிட்ட வர? இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். நித்திக் பையன் ஜாலியா பண்ணா. அவனுக்கு என்ன கவலை? அவன் என்ன பண்ண? அவனுக்கு என்ன கவலை? வயிற்றுச்சல் தான்டா. வயிற்றுச்சல் தான். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். நித்திக் ஒரு 214 பண்ணி வேர்ல்டு வாங்கினான். வந்துட்டு அவன் ஸ்விம்மிங் பூல்ல பண்ணதோட ஸ்விம்மிங் பூல் வெளியில பண்ண வேலையினால தான் மூச்சு வாங்குது. அது முடிச்சுட்டு நம்ம வெண்பத்து ஃப்ளை பண்ணாரு. ஃப்ளைல டிபிஎஸ் அவர் தான் அங்கதான் வந்திருப்பாரு. Why you bullying me? வெண்பத்து பண்ணாரு. ஓகே, வெண்பத்து பட்டு ஒரு டிபிஎஸ் போட்டு 26 டச் பண்ணி 54-8 முடிச்சாரு. அப்புறம் ஆதி பக்கத்துல 56-2 பண்ணா. ஃபர்ஸ்ட் அன்பு ஆரம்பிச்சாப்புல. அன்பு ஆரம்பிச்சு நல்லா போனா, லாஸ்ட்ல கொஞ்சம் வாங்கிருச்சு பாவம். இதெல்லாம் போட்டு விட்டுறாரு. லாஸ்ட்ல 15 மினிட்ஸ் சுதேஷை கிளச் பண்ணிட்டான். சுதேஷ் 224 அழுத்திட்டான்.
அன்பு 225 பண்ணிட்டான். அவ்வளவுதான். அது முடிச்சுட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 100 fly 100 fly முடிஞ்சிருச்சுடா. 100 fly தான் 200 ஸ்ட்ரோக் தான். நீ இந்த உலகத்துல இல்ல. நீ emotional damn it 2000 years later. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம் ட்ராஃபி முடிச்சுட்டு இந்த நாயை பார்க்க பெங்களூர் வந்திருக்கேன். வணக்கம், என் பேரு விஸ்வாசன். போதுமாடா? பசங்குடி ஸ்விமிங் பூல். அதான் சிஎம் ட்ராஃபி முடிச்சுட்டு ஃபினிஷிங் எடுக்கல யாருமே, கண்டென்ட் மட்டும் அங்கே எடுத்தோம். ஓகே பாய். ஓகே மக்களே, சிஎம் ட்ராஃபி முடிஞ்சு எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயாச்சு. நாங்கள் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற மாம்பழம் மாதிரி சீசனில் மட்டும்தான் பீக்கில் இருப்போம். மிச்ச டைம்லலாம் கொஞ்சம் லைட்டாக கிடைக்குமா கிடைக்காதா, வீடியோஸ் வருமா வராதா, மீட் வர டைமில் மட்டும்தான் பாய் சந்திச்சு விளாக்ஸ் போடுறது. மிச்ச டைம்ஸில் போடுற ட்ரை பண்ணுறோம். நாங்கள் போடுறோம், விளாக்ஸ் வரும். ஏதாவது ஒரு